இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ பர்சனல் லோன் அப்ளிகேஷனை தான் நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நான் வந்து இந்த டைம் ட்ரை பண்ணும்போது நமக்கு கொடுத்துருந்த அதிகபட்சமான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,500 நமக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன, இந்த அப்ளிகேஷனில் எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்க ஆன்லைன்ல லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டரா இருக்கும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் நான் இதுல ரியலா அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச டேட்டாவை உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க்ல இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற இந்த ஒரு அப்ளிகேஷனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் சி தான். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய டைம் லோனுக்கு ட்ரை பண்ணிருக்கேன், பட் கண்டினியூஸா நமக்கு வந்து ரிஜெக்டடா தான் இருந்தது. பட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து அப்ரூவலும் ஆயிருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல ஹையஸ்ட் அப்ரூவ் ரேட்ல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஈஸியா அப்ரூவ் ஆகும். ஸோ அதனால வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாம லோன் ஆஃபர் வந்து பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணியுமே எனக்கு ரிஜெக்டட் தான் ஆயிட்டு இருந்தது. இந்த டைம் தான் அதிர்ஷ்ட வாக்கில் அப்ரூவ்டுமே ஆயிருக்குது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலையும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால் இதில் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது வந்து 14% மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 36% பெர் ஆனுவலுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக 36% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங், அந்த டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளிலிருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 36 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைமிங்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இவங்க வந்து பேடே லோனாகவும் லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க, அதே மாதிரி பர்சனல் லோனாகவும் லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு அதிகமான டைமிங் அதாவது டென்யூர் வந்து கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபிளான லோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீமே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் 5% உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த 5%ல 18% ஜிஎஸ்டியுமே வந்து இன்க்ளூடட் ஆகும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய டைம் நான் வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணியுமே நமக்கு வந்து லோன் வந்து எலிஜிபிள் ஆகாமல் தான் இருந்தது. ஸோ இந்த டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ரூவ்டும் ஆகிருக்குது. இப்போ இதை பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும், அதை வந்து என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு லாகின் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை டிக் பண்ணி விட்டுட்டு அலோ பர்மிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஆக்சஸ்க்கு அலோ கேட்கும், அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய பேசிக் டீடைல், ஃபர்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம், மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ இன்கம் வருமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடையும் என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை பிஸ்னஸ் மேனா ஓனரா இல்லை ஃப்ரீலான்சரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த டைப்போ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலரிட் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து சேலரி டேட், வந்து உங்களுக்கு எந்த டேட்ல இந்த சேலரி வந்து கிரெடிட்டட் ஆகுமோ அந்த டேட்டை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேமை இங்கே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயிலை வெரிஃபை பண்ணணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம சேலரிடும் செலக்ட் பண்ணிட்டோம், சேலரி எப்போ வருது அப்படிங்கிற டேட்டையும் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த சேலரி நிஜமாவே கிரெடிட்டட் ஆகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓடிபி மூலமாகவே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதாவது பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களோட மொபைலுக்கு வர ஓடிபியை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல், அதாவது அந்த மொபைல் நம்பரில் என்னென்ன பேங்க்லாம் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணும். இதில் எந்த பேங்க்ல உங்களுக்கு சேலரி கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணால் போதும். பர்டிகுலராக அந்த பேங்கை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்க் சைட்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபெச் ஆகி வெரிஃபைட் ஆகும். இந்த
ஸ்டேட்மெண்ட் வெரிஃபைட் ஆகிறதுக்கு ஒரு சிலருக்கு 2 நிமிஷத்தில் வெரிஃபைட் ஆகிட்டு உங்களுக்கான அந்த கிரெடிட் லிமிட்டை ஷோ பண்ணலாம். இல்லை ஒரு சிலருக்கு 1 டே கூட டைம் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் வந்து பண்ணி அதாவது ஓடிபி மூலமாக ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 1 டே ஆஃப்டரில் தான் எனக்கு வந்து லிமிட் வந்து அப்லோட் ஆயிருந்தது. ஸோ அது வரைக்கும் இதில் வந்து செக் ஸ்டேட்டஸ் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு எலிஜிபிள் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,500 ரூபாய் நமக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆஃபர் டீடைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வெப்சைட் தான் ரீடைரக்ட் ஆகும். அதனால நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி தேவையில்லாமல் உங்களோட மெமரி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளிகேஷன் மூலமாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து எலிஜிபிள் ஆன அமௌண்ட் 13,500 ரூபாய். இதுக்கான டென்யூர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிடையாது. கிட்டத்தட்ட வெறும் 27 நாள் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17,145 ரூபா நம்ம வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். அதாவது 13,500 ரூபாய் நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 17,145 ரூபாய் நம்ம வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். இதில் என்னென்ன சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் பார்க்க முடியாது. நீங்கள் லோன் எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஸ்பார்சலுக்கு முன்னாடி உங்களுக்கு லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து காமிப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு லோனுக்கு என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அங்கே தான் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சார்ஜஸ் தான் பிடிப்பாங்க கண்டிப்பாக. இதில் வந்து ஒரு 5% வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீ பிடிச்சு போக, அது போக வேறு என்னென்ன டாக்குமெண்ட் ஃபீலாம் இருக்குதோ அப்போ தான் தெரியும். அதெல்லாம் பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். 27 நாளையில் நீங்கள் திருப்பி பே பண்ணும்போது 17,145 ரூபா பே பண்ணணும். ஸோ இது என்ன பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேஸில் வந்து ரீபேமெண்ட் டைமிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஒர்த்தே கிடையாது. உங்களுக்கு இன்கேஸ் லோன் அப்ரூவ் ஆயிருந்ததுன்னா ஒரு 3 months 6 months அந்த மாதிரி டைமிங் வந்து கிடைச்சிது அப்படின்னா வேணா நீங்கள் வந்து இந்த லோனை வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த மாதிரி 27 days 20 days அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நமக்கு இந்த லோன் வந்து ஓகே நான் ஆக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆக்செப்ட் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்செப்ட் ஆஃபர் கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி உங்களோட பிஸ்னஸ் இமெயில் ஐடி ரெண்டையுமே என்ட்ரு பண்ண சொல்லும். ரெண்டையுமே வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 2 டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடியை கொடுத்து அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா 2 இமெயில் ஐடியும் வெரிஃபைட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு மொபைல் நம்பர் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அது போக ஒரு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரையும் வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்திருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், பேங்கோட நேம், இந்தியன் பேங்கா, இந்தியன் ஓவர்சீஸா, எஸ்பிஐ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அக்கௌண்ட் டைப் சேவிங்கா, கரண்ட் அக்கௌண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரான்ச்சோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த பிரான்ச் நேம் எதையும் இங்கே வந்து ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட 12 digit ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு வெரிஃபை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜி லாகருக்கான 6 digit பின் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஆதார் டேட்டா எல்லாமே ஃபெச் பண்ணி இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்படின்னு இருக்கிற நேர் இருக்கக்கூடிய டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டேன். இதை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோடு வந்து பண்ண சொல்லும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபேஸ் கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆகும். இப்போ உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணி அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை ரீபேமெண்ட் வந்துட்டு நம்ம மேனுவலாக பே பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக டெபிட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதை தான் இ-நான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரொசீட் ஃபார் இ-நான்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து காமிப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதில் வந்து காட்டுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சூட் ஆச்சு உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னா மட்டும் எடுங்க. இல்லைனா அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆனால் மேக்ஸிமம் லோன் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. டேரெக்டாக லோன் டிஸ்பார்சல் தான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பார்சல் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சியில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லோன் அப்ளிகேஷனில் எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணுறது இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.